ோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனிதர்களான பேதுரு, பவுல் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. திருத்தூதர்களால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் இவர்களுடைய வாழ்வை அறிகிறோம். தியாகம் நிறைந்த வாழ்வை மேற்கொண்ட இப்புனிதர்களை பின்பற்றி நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வின் பயணத்தில் ஆண்டவரை அறிந்து பயணிக்க இப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேம்ராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்தில் கூடிய ஆன்மாக்கள் இறைவனித்து இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியில் வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஈரநிலையில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே
தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர். நீரனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது
அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாகச் சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்களின் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார்.
இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8, தொடர்ந்து 17, 18. அன்புக்குரியவரே, நான் இப்போது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா.
விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த பெருவிழா நாளில் ஆண்டவருடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவதற்காகவும் இந்த வாரத்திற்கான நிறைந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று பயணிப்பதற்காக ஜெபிக்க நாம் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்கள் என்று எப்போதுமே போற்றப்படுகிற புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி போக வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான அழைப்பினை தந்து கொண்டிருக்கிறது. இந்த புனிதர்களுடைய நாட்களை இந்த பொதுக்காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட கொண்டாடுவதற்கான வாய்ப்பினை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகளின் அடிப்படையில் இப்புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினர் ஒருவர் சிறையில் இருக்கிறார். அவரை காண்பதற்காக நானும் என்னோடு சேர்ந்த ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கே உள்ளே போகிற போது ஒரு வகையான முதல் செக்கப், அதன் பிறகு இரண்டாவது ஒரு சில பொருட்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் உள்ளே செல்வதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையினுடைய பெரிய வாயிலை பார்த்தேன். அதில் மேலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: தன்னை வெல்பவன் தரணியை வெல்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் இந்த வசனம் ஏன் சிறைச்சாலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய குற்றங்கள் தவறுகள் யாரால் நடைபெறுகிறது என்று சொன்னால் தன்னை அறியாதவர்களால் தான் நடைபெறுகிறது. தன்னை அறியாத மனிதர்கள் பல நேரங்களிலே பெரும் தவறுகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அனுபவித்திருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் தெரியாமல் போச்சு, கொஞ்சம் புத்தியை கடன் கொடுத்துட்டேன், கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வரும்னு நான் நினைக்கலை அப்படின்னு சில நேரங்களில் நாம் செய்த செயல்களுக்கு நாம் விளக்கம் கூறுவது உண்டு. நாம் அறியாததனால் அது நடந்துவிட்டது என்று நாம் சொல்கிறோம். அறியாமையினால் அவசரத்தினால் நடைபெறுகிற நிறைய குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை அறிதல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. உன்னையே நீ அறிவாய் என்று அதுதான் தத்துவம் என்றும் கிரேக்க தத்துவம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்று சொன்னால் தன்னை அறிதல் என்பது மனித வாழ்க்கையினுடைய பயணங்களில் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? ஒவ்வொருவரும் இறைவாக்கினர், மெசியா அப்படி முற்படுகிற போது தூய பேதுரு மட்டும் மிக அழகாக சொல்கிறார், நீர் மெசியா என்று சொல்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடனே பேதுரு சொல்லுகிற பதில்தான் அது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை யாரென்று அவர் அறிந்து கொண்டதினால்
அவரை குறித்து சான்று பகர்வதற்கு தூய பேதுரு முன்வந்தார் என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வாழ்வு என்பது எப்படிப்பட்டது? வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் இந்த பூமியில் பிறக்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டா பிறக்கிறார்கள். எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. இது என் தந்தை, இது என் தாய், இது என் உடன் பிறந்தார், இது என் உறவினர், இதுவெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கி குழந்தைகள் பயணிக்கிறார்கள். ஆகவே முதலில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அறிந்து கொள்கிறது, தன் உறவுகளை அறிந்து கொள்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? என் குழந்தை இப்போதே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே தான் சின்ன குழந்தையாக இருக்கிற போதே நாம் பள்ளிக்கு அனுப்புகிறோம். அங்கே அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்ன? என் பிள்ளை அறியாமையில் இருக்கிறது, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும்? உலகை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய அறிவியலை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய புவியியலை அறிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு குழந்தை அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கி பயணிக்கிறது. அவை பிறப்பிலிருந்து இறுதி வரையிலும் கூட வாழ்க்கை முழுக்க அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கி பயணம்தான். சில நேரங்களிலே சொல்லுவோம், அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. எத்தனை வருஷமாக வாழ்ந்தீங்க? நிறைய வருஷமாக கூட தான் இருக்கிறோம், கூட தான் பயணிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ தான் தெரிஞ்சுது. ஆகவே வாழ்க்கையினுடைய குழந்தை பருவம் மட்டுமல்ல, எல்லா பருவத்திலும் நாம் அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கித்தான் பயணிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கிய பயணத்தில் உலகத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் போகாத இடமே இல்லை. விண்ணுக்கு போயிருக்கிறான், மண்ணுக்கு போயிருக்கிறான், கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். ஆனால் அறிதலில் மிக முக்கியமான ஒரு அறிதல் இருக்கிறது, தன்னை பற்றி அறிதல் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். தூய பேதுருவை அழைக்கிற அந்த காட்சியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று தான் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? நீ ஆழ்கடலை அறிந்திருக்கிறாய், எவ்வளவு மீன்களை கொண்டு வர வேண்டும் என்று நீ அறிந்திருக்கிறாய். ஆனால் நீ அறிய வேண்டியது ஒன்று இருக்கிறது, மனித மனங்களை அறிதல். அந்த மனங்களை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே மிக மிக இனிமையானதாக மாறிவிடுகிறது. நம்மோடு வாழுகிற நம்முடைய உறவுகள், கணவன் மனைவி, அவர்களுக்குள்ளாக கூட பல நேரங்களில் ஒருவரை அறிந்ததுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்ல தெரியல. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் 10 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக இருக்குது. ஆனால் என் வீட்டுக்காரரை எனக்கு புரியவே தெரில, என் மனைவி எனக்கு புரிந்து கொள்ளவே முடியலை அப்படி சொல்லுகிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே வாழ்க்கையினுடைய பயணம் அறியாமையிலிருந்து அறிதலை நோக்கிய ஒரு பயணம்தான். ஆகவே தான் சீடர்கள் எவ்வளவுக்கு என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று பார்க்க ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், தூய திருமுழுக்கு யோவானிடத்திலே வந்து நிற்கிறார்கள். நீர் யார்? எங்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களை கேட்டு வந்தவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், யார் என்று சொல்லணும். நீர் இறைவாக்கினரா, மெசியாவா, நீர் எலியாவா என்று கேட்கிற போது திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், நான் அல்ல, நான் அவர் அல்ல, நான் அவரை குறித்து சான்று பகர வந்தவனே, அன்றி வேறல்ல என்று சொல்கிறார். அப்படி என்றால் திருமுழுக்கு யோவான் தான் யாரென்று அறிந்ததால் தான் இயேசுவை சுட்டி காட்ட முடிந்தது. என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் அதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு யார், அவர் எனக்கு யாராக இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்தால்தான் இயேசுவை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அறிவிப்பீர்கள்? நீங்கள் யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நாம் அறியாமலேயே பயணிக்கிறோம். தூய பேதுரு ஆண்டவரை அறிந்து கொண்டார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்திலே முதல் சீடர்களை அழைக்கிற அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்று சொல்கிறார். பேதுரு திருப்பி கேட்கிறார், ஆண்டவரே, ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றுமே மிஞ்சவில்லை, ஆனாலும் உன் வார்த்தைகளை நம்பி வலைகளை போடுகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை போடுகிற அந்த காட்சியில் நடக்கக்கூடியது என்ன? பெருமளவு மீன்பாடு வருகிறது. தன் தோழர்களை அழைத்து அவர்களுக்கும் அந்த மீன்களை கொடுக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு மீன்கள் வந்து சேர்ந்த உடனே பேதுரு அப்போதுதான் தான் யார் என்று அறிந்து கொள்கிறார். அவர் சொல்லுவார், ஆண்டவரை நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுவார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! தன்னை அறிகிற ஒரு மனிதன் தான் அப்படி சொல்ல முடியும். 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க போனார்கள். ஒருவன் ஆலயத்திற்கு உள்ளே போய் ஜெபித்தான், ஒருவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். வெளியே நின்று கொண்டிருந்தவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னான். தான் யார் என்று அறிந்திருந்தான். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிற போது நாம் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருக்கு சான்று பகர முடியும் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு தான் இப்படி இருக்கிறாரா? பேதுருடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டே வருவார். முந்திக் கொண்டு பேசுவார், இயேசுவுக்கு இது வேண்டாம் என்பார், இந்த பாடுகள் இந்த துன்பம் உமக்கு வேண்டாம் என்று சொல்லுவார், இயேசுவை மறுதலிக்கவும் செய்வார். ஆனால் கடைசியாக ஆண்டவர் கேட்கிற போது, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அப்படி கேட்ட உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியாத உண்டா? 3 முறை கேட்கிற போது தான் பேதுருனுடைய மண்டைக்கு உரைக்கிறது. அவருடைய புத்தியிலே ஒன்று தெரிகிறது, ஐயோ ஆண்டவர் வேறு எதையோ அல்லவா சுட்டி காட்டுகிறார். என் பாவத்தை நான் அறியாதிருந்தேன், ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தேன், ஆனால் செயலில் இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டுதான் ஆண்டவரை நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாத ஒன்றா என்று கேட்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் யோசித்து பாருங்கள். தூய பவுல் அதை போலதான் ஆண்டவரை அறியாத போது அவர் சொன்னார், எல்லா இடங்களையும் எல்லாரும் யாரெல்லாம் கிறிஸ்தவரோ அவர்களையும் அழிக்க வேண்டும், அதற்காக உத்தரவு ஓலை வாங்கி கொண்டு பயணப்பட்டு போகிறார். ஆண்டவரை அறிகிறார். எப்போது அறிகிறார்? அவர் தடுத்தாள் கொள்ளப்பட்டு தமஸ்கு நகர் நோக்கி போய் கொண்டிருக்கிற போது, அந்த பேரொளி அவரை ஆட்கொள்கிற போது தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார். எப்படி அறிகிறார்? ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நேரடியாக இயேசுவை துன்புறுத்தினாரா? துன்புறுத்தவில்லை. யாரை துன்புறுத்தினார்? சக மனிதர்களை துன்புறுத்தினார். தன்னோடு வாழுகிற பிள்ளைகளை துன்புறுத்தினார். என் பிள்ளைகளை துன்புறுத்துகிற போது நீ என்னையே துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அப்போதுதான் ஆண்டவரே நீர் யார், இயேசுவே நீர் யார் என்பதை தூய பேதுரு அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அறிதல் அவருக்கு அதிகமாகிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், என் ஆண்டவராகிய ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை அடையும் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழுகிறார் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை எங்கிருந்து உருவாகிறது? தன்னை அறிந்து கொள்கிற அந்த பயணத்தில் தான் அவர் அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் யோசித்து பாருங்கள். தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுவார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மிக ஆழமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நிலையிலும் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்கிற ஒரு பகுதி தான் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு கட்டத்தில் நான் பார்க்கிறோம், தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் பாவிகளை எல்லாம் அழைத்தார், பாவிகளிலும் பெரும்பாவி நான் தான், முதன்மையான பாவி நான் தான் என்று தூய பவுல் சொல்லுவார். அங்கே பேதுரு சொன்னார், நான் பாவி, ஆண்டவரை நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். இங்கேயோ பவுல் சொல்கிறார், பாவிகளில் முதன்மையான பாவி நான் தான் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் என் மீது அவ்வளவு அன்பு பாராட்டினார், அந்த இரக்கத்தினால் வாழுகிறேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் நினைத்து பார்ப்போம். நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அறிகிற ஞானத்தை கொடுத்திருக்கிறோம். உலகத்தின் பொருட்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக வரலாறு, புவியியல், அறிவியல் எல்லாவற்றையும் அறிவதற்கு நாம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். நம்ம அறிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்குள் பயணப்பட வேண்டும், நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அறிய வேண்டும். உங்களுக்குள் நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைச்சாயலை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள் இறைச்சாயலை காணுகிற ஒவ்வொருவருமே அருகில் இருக்கிறவர்களிடத்திலும் அந்த இறைச்சாயலை காண முடியும். அப்படிப்பட்ட அறிதல் மூலமாக நீங்கள் ஆண்டவரை ஒருவருக்கொருவர் வழங்குகிறவர்களாக மாற முடியும். அதையே தூய பவுலும் பேதுருவும் நமக்கு இன்றைக்கு மிக ஆழமாக கற்றுத்தருகிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அதற்கு முன்பாக இந்த திருப்பலியில் இன்னொரு கருத்துக்காக வேண்டிக் கொள்வோம். மரிய அந்தோணி பியூலா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அளித்த இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றியாக இந்த பலியிலே அந்த குடும்பத்திற்காக நாம் வேண்டிக் கொள்வோம்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் புனிதர்களில் இருந்த துணிவு பெற்றவர்களாக தங்களது பணியினை ஆற்றிட அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் சிகரமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் அதிகாரத்தை மட்டுமே நம்பி பயணிக்காமல் அன்பையும் பரிவையும் கரிசனையையும் கொண்டு பணியாற்ற தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் பவுல் அடிகளாரின் கூற்றுப்படி என்னிலே வாழ்வது அவர் என்று உணர்ந்து உயிருள்ள ஆலயங்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, நாங்கள் அனைவரும் பேதுருவைப் போல நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என நம்பிக்கையை அறிக்கையிடவும் பிரமாணிக்கம் நிறைந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வேண்டிய இறையருளை தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாலை பொழுதில் பலி செலுத்தி வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரோடு கூட எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை பல நேரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். சிறப்பாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும். பிள்ளைகள் ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்கிற ஞானத்தை தாரும். உலகையெல்லாம் அறிந்திருக்கிற நாங்கள், உறவுகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நாங்கள், ஊடகங்கள் வழியாக பலவற்றை அறிந்து வைத்திருக்கிற நாங்கள் பல நேரங்களில் எங்களை அறியாமல் இருக்கிறோம். எங்களுக்குள் நீர் இருக்கிறீர் என்பதை அறியாது இருக்கிறோம். ஆகவேதான் எங்கள் உடலை உள்ளத்தை பாவச் செயல்களுக்கு நாங்கள் இட்டுச் செல்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் பேதுரு போல பவுல் போல நாங்கள் உமக்கு சான்று பகர முடியும் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆசீர்வதியும். குடும்பங்களில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திரலும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ஞானத்தை தாரும். உழைக்கிற பிள்ளைகள் வாழ்வில் உயர்வார்களாக. சேர்க்கிற பல்வேறு காரியங்களிலே ஆண்டவரை செழிப்புற்று இருக்க வழிகாட்டுவீராக. மேற்கொள்கிற புதிய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. வீடு கட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு உழைக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை கொடும். திருமண காரியங்களை கைகூடச் செய்தருளும். வேலை வாய்ப்பினை பெருகச் செய்யும். பல்வேறு நிலைகளிலே, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் உழைக்கிற பிள்ளைகளை நீதாமை ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படும் இடத்தில் நீதாமை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே முதியவர்களை, பெரியவர்களை, தனிமையில் வாழுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உறவிலும் ஒன்றிப்பிலும் இணைந்திருப்பார்களாக. கண்ணீரோடு எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுமைகளை உமது பாதத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நோய் நொடிகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் என்னுடைய வாழ்க்கையை நெருக்குகிற போது ஆண்டவரே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், நாளெல்லாம் உழைத்தோம், மாதம் முழுக்க உழைத்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசினோம் என்று சொன்னால்
நாங்கள் திரும்பும் திசையெல்லாம் மீன்பாடு, நாங்கள் திரும்பும் திசையெல்லாம் வளமை செழுமை. அதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். பேதுரு கண்ட, தூய பவுல் கண்ட அந்த அதிசயங்களை, ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டு உம்மை போற்றி புகழ அருள் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. இன்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை துய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும்
போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாங்கை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித பேதுரு, புனித பவுல், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் பெருவிழா மற்றும் பொதுநிலையினர் ஞாயிறு. அடுத்த ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் பெருவிழா மற்றும் பொதுநிலையினர் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இறையடியார் பரதேசி பீட்டரின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு மேதகு ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் இறையடியாரின் கல்லறையை மந்திரித்து ஜெபிப்பார்கள். அதன் பின்னர் அவர்கள் தலைமையில் ஊர்வலமாக மக்கள் மார்க்கெட் புனித அந்தோணியார் திருத்தலத்தை அடைவார்கள். அங்கு ஆயர் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறும். எசாயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டமானது நாளை திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு அகஸ்தியர் தெருவில் வசிக்கும் திரு சேவியர் திருமதி ராணி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது நாளை திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு அருள்மணி தெருவில் வசிக்கும் திரு ஜெபராஜ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய ரோசா மிஸ்டிகா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை மரிய டேனியல் ஜோ, தாய் குளோரி ராஜசேனா பிரைட்டன் இவர்களின் மகன் திவ்யஸ் மெபி ஜோவுக்கும், ஜவஹர் நகர் பங்கு NGO ஏ காலனியில் இருக்கும் தந்தை ஆண்ட்ரூஸ் பெர்னார்ட், தாய் ஜோஸ்பின் கீதா இவர்களின் மகள் ஜார்ஜினா மெட்டில்டாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு திலகவதி நகரில் இருக்கும் தந்தை சேவியர், தாய் திவ்ய ராணி இவர்களின் மகள் ரெஜி ஆரோக்கிய ஜெசிந்தாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் இளங்கநாதபுரம் பங்கு மெய்ஞானபுரத்தில் இருக்கும்
தந்தை சாமுவேல், தாய் கீதா இவர்களின் மகன் பொன் ஜெனிகருக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் கொண்டாடுகிற புனிதர்களான பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு ஒரே ஒரு அறிவிப்பு. வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, ஆகவே மாலையில் நடைபெறுகிற திருப்பலியானது நம்முடைய மாதா கெபியில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அந்த நாளில் அன்னை மரியாளை குறித்த சிறப்பு செய்தியும் நற்கருணை ஆராதனையும் சிறப்பான ஜெபமும் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே இறை மக்கள் வருகின்ற சனிக்கிழமை நடைபெறுகிற இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. மாலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மாலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. வானேறும் வாசலே மாமரி வாழ்த்துவோம் எம்மையே ஆதரி. வானேறும் வாசலே மாமரி வாழ்த்துவோம் எம்மையே ஆதரி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மாலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. மாலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி.